வாய திறந்தாலே நாத்தமா வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ஒரு மிஸ்டேக்க விட்டுட்டு இருக்கீங்க. அதாவது உங்களோட பாடிக்கு தேவையான அளவு தண்ணிய நீங்க குடுக்கல. நீங்க போதிய அளவு தண்ணி குடிக்கல. சோ இந்த ஒரு ரீசனால தான் உங்களோட வாயில இருந்து அதிக துர்நாற்றம் வந்துட்டு இருக்கு. சோ இது மாதிரி தான் நம்மளோட பாடியில ஒரு சில சைன்ஸ் நம்மளுக்கு போதுமான அளவு தண்ணி குடிக்கல அப்படின்னு நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். பட் நாம அத பெருசா கண்டுக்கவே மாட்டோம். பட் நம்மளோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தண்ணிய நாம கரெக்ட் டைமுக்கு கரெக்ட்டான அளவு குடுத்தா மட்டும் தான் நம்மளோட பாடியுமே கரெக்ட்டா ஃபங்ஷன் ஆகிட்டு இருக்கும். எப்படி ஒரு இன்ஜின் இயங்குறதுக்கு ஃபியூல் ரொம்ப முக்கியமோ, அது மாதிரி தான் நம்மளோட பாடி இயங்குறதுக்குமே 75% அளவுக்கு வாட்டர் ரொம்பவே முக்கியம். சோ இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஒரு போதுமான அளவு தண்ணி குடிக்கல அப்படின்னா நம்மளோட பாடியில எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, உங்கள நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு பசி எடுக்கும் சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா கூட நம்மளுக்கு ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னே தோணிக்கிட்டு இருக்கும். நாம என்னதான் சாக்லேட் பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்வீட்டா வாங்கி சாப்பிட்டாலுமே இன்னுமே அதிகமா ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கும். சோ இது ஒரு சில நாள் மட்டுமே நிறைய பேருக்கு தோணும். ரெகுலரா இது தோன்றது கிடையாது. ஒரு சில நாட்கள்ல மட்டும் இந்த ஒரு விஷயம் தோணும். எனக்கு கூட இது தோணி இருக்கு. சோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நாம அண்டைக்குரிய தேவையான வாட்டரை நம்ம கரெக்டா குடிக்கல அப்படின்னு தான். சோ நம்ம கரெக்டா வாட்டர் குடிக்கல அப்படின்றதால நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்கும். சோ அதை நாம நிவர்த்தி பண்றதுக்காக தான் நம்மளுக்கு ஸ்வீட்டா சாப்பிடணும் அப்படின்னு நம்மளோட பிரெயின் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ இப்படி ஆகிறதால என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீங்க அதிகமா ஸ்வீட் சாப்பிடும் போது உங்களோட உடம்புல அதிகமா சர்க்கரை சத்துக்கள் அதிகமாகவே ஏற்பட போகுது. சோ இதனால உங்களுக்கு சுகருமே அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க இப்படியான பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதிகமான தண்ணி குடிச்சீங்க அப்படினாலே இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் உங்களோட மைண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிடும். நம்பர் 2, நாம ஒரு சில பேரை பார்த்திருப்போம். நேற்று பார்த்து ஒரு கிழமைக்கு அப்புறமா பார்க்கும்போது அவங்க அதிகமா எடை போட்டிருப்பாங்க. பட் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுவுமே பண்ணல பட் எனக்கு அதிகமா எடை போட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கே தெரியாம அவங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்க அதிகமா தண்ணி குடிக்கல அப்படின்றது தான். சோ ஒரு பர்சன் அதிகமா தண்ணி குடிக்கல அப்படின்னா அவங்களோட பாடிக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கலன்னா நம்மளுக்கு அதிகமா பசி எடுக்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் அதிகமா சாப்பிடுறது, நம்மளுக்கு தேவையான உணவுகளை அதிகமா சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி அதிகமா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். சோ இப்படி அதிகமா பசி எடுக்கும் போது நாம அதிகமா உணவுப் பொருட்களை உட்கொள்வோம். சோ இதனாலேயே நம்மளோட வெயிட் அப்படின்றது இமீடியட்டா இன்க்ரீஸ் ஆகிடும். அதே நேரத்தில் நம்ம தண்ணி குடிக்கல அப்படின்னா நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகங்கள்லயுமே குளுக்கோஸ் லெவல் கம்மியாகிடும். சோ குளுக்கோஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான உணவுப் பொருட்களை நம்ம அதிகமா சாப்பிடணும் அப்படின்னு நம்மளோட பிரெயின் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அதனால நம்ம அதிகமா உணவுப் பொருட்களை சாப்பிடுவோம். சோ இப்படி நம்ம அதிகமா சாப்பிட்டு இருக்கும்போது நம்மளோட பாடியோட வெயிட்டுமே அதிகரிக்கும். சோ இந்த ஒரு தப்புமே நீங்க தண்ணி குடிக்காததால நடக்குது. சோ உங்களுக்கு அதிகமா எடை இருக்கு, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னே தெரியாம உங்களுக்கு எடை அதிகமா வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த ஒரு மிஸ்டேக்கை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இப்பவே இதை நிவர்த்தி செய்ய ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட எடை கம்மியாயிடும். நம்பர் 3, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள எத்தனை பேருக்கு முகப்பரு இருக்கு, அதாவது பிம்பிள்ஸ் இருக்கு? மேக்ஸிமம் நீங்க ஒரு டீனேஜரா இருந்தா கண்டிப்பா இருக்கும். இல்ல நீங்க நார்மலான ஒரு பர்சனா இருந்தாலுமே உங்களுக்கு அதிகமா பிம்பிள்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்குமே முக்கியமான ரீசனா இருக்கிறது தண்ணி தான். சோ எந்த இடத்துல நீங்க ஹெல்த் கேரை பத்தி கேள்விப்பட்டாலுமே ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்றது நீங்க அதிகமா தண்ணி குடிங்க அப்படின்னு தான். ஏன்னா நம்மளோட ஸ்கின்னை க்ளோவா வச்சுக்கிறதுக்கும் சரி, நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய தோலை நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் சரி ரொம்ப முக்கியமானது இந்த தண்ணி தான். அதே நேரத்தில் நம்ம அதிகமா வாட்டர் கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாமே வேர்வையா வெளியேறும். சோ அதுக்கப்புறமா நம்மளோட பாடியில இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. பட் நம்ம போதிய அளவு தண்ணி குடிக்கல அப்படின்னா நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாவுமே அங்கேயே தங்கிரும். சோ நம்மளோட தோல்ல தங்கி இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே நம்மளோட தோல்லையே தங்கி இருக்கிறதால அதுல அதிகமா பிம்பிள்ஸுமே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளோட ஃபேஸ் ரொம்ப காஞ்சி இருக்கிறது, இல்ல அதிகமா பிம்பிள்ஸ் இருக்கிறது, இல்ல தோல் அதிகமா வெடிச்சு காணப்படுறது, இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாமே நாம அதிகமா தண்ணி குடிக்கிறதால தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா இமிடியேட்டா அதிகமா தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. நம்பர் 4, நீங்க தொடர்ந்து இப்படி தண்ணி குடிக்காமலே இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் பிரஷர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம உடலுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கல அப்படின்னா நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவுமே கம்மியாகிடும். சோ அது ரொம்ப திக்கா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிளட் இருக்கக்கூடிய அந்த ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருந்து பிளட் அப்படின்றது ரொம்ப திக்கா மாற ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி மாறுறதால நம்மளோட ஹார்ட்ல இருந்து பிளட் பம்ப் ஆகிற வீதம் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிரும். சோ இதனால நம்மளுக்கு பிளட் பிரஷருமே அதிகமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த தண்ணியை குடிக்காம வர்றதால நம்மளோட உடல்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சோ இந்த ஒரு தப்பை இனிமேல் பட்டு பண்ணிடாதீங்க. நம்பர் 5, ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட உடம்புல இருந்து தூர்நாட்டம் வீசுறதை எத்தனை பேர் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் திங்க் பண்ணி பார்த்திருக்கீங்க? நான் ரெகுலரா குளிச்சிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு 3 தடவைக்கு மேல குளிக்கிறேன். பட் என்னோட உடல்ல இருந்து அதிகமா தூர்நாட்டம் வீசு அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? சோ நிறைய பேர் இப்படி இருந்துட்டு இருப்பீங்க. பட் இதுக்கான ரீசனுமே நீங்க போதிய அளவு தண்ணி குடிக்காததுதான். ஏன்னா நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே வெளியேறது மட்டும் இல்லாம நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களுமே வெளியேறினா மட்டும்தான் நம்மளோட உடல்ல இப்படியான தூர்நாட்டம் வீசுறதை தடுக்க முடியும். பட் நாம தண்ணி குடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு வெளியேற மாட்டுது. சோ அது வெளியேறினாலுமே நம்மளோட தோலினுடைய மேற்பகுதியில மட்டும் தான் இருக்கும். சோ இப்படி இருக்கும்போது நம்மளோட தோலின் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸும் சேர்ந்து
பார்க்கும்போது இந்த ஒரு நச்சு பொருட்களோட பாக்டீரியா சேர்றதால தான் நம்மளோட உடல்ல இப்படியான அதிக தூர்நாட்டம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி பாக்டீரியாஸும் நச்சு பொருட்களும் சேர்றதால தான் நம்மளோட உடம்புல இப்படி அதிகமான தூர்நாட்டம் வருது. ஸோ இதை தடுக்கிறதுக்குமே நீங்க அதிகமாக தண்ணி தான் குடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களோட உடல்ல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பாதிப்புக்குமே மேஜரா இருக்கக்கூடியது தண்ணி தான். ஸோ இதை கண்டிப்பா கவனத்தில் எடுத்து எல்லாருமே தண்ணியை குடிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையான அளவு வாட்டரை கண்டிப்பா குடிக்க ஆரம்பிங்க. நம்பர் 6, இதை கேட்டா கண்டிப்பா இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாதவங்க கூட இந்த ஒரு விஷயத்தை கேட்டா கண்டிப்பா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுலயும் குறிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உடனடியாக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நம்ம அதிகமா தண்ணி குடிக்காத வரைக்கும் நம்மளோட இளமை அப்படின்றது ரொம்பவே சீக்கிரமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஈஸியாவே ஏஜ்டான ஒரு பர்சனா மாறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 40 வயசு வரும்போதே நீங்க 65 வயசுக்காரங்க மாதிரி மாறிடுவீங்க. ஒரு 25 வயசு தாண்டும் போதே உங்களோட தோட்டம் 35 வயசுக்காரங்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளோட ஸ்கின் க்ளோவா இருக்காது, நம்மளோட ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கும். அதே நேரத்துல நம்மளோட பாடி ஹெல்த்துமே ரொம்ப ட்ரையா இருக்கும். நம்மளோட பாடியில எந்த இடத்துலயுமே ஒரு எனர்ஜெட்டிக் இருக்காது. சோ இதெல்லாமே கம்பேர் ஆகிறதால நம்மளோட உடலை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு நம்ம அதிகமா ஏஜ்டான ஒரு பர்சன் மாதிரி தெரியும். சோ இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா எல்லாருமே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தண்ணி குடிக்கிறதால நம்மளோட உடலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம தண்ணி குடிக்காம விடுறதால நம்மளோட உடல்ல மிகப்பெரிய பாதிப்புகளுமே ஏற்பட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி குடிங்க. அதிகமான அளவு தண்ணி குடிக்கிறதாலையுமே நம்மளோட உடலுக்கு சில பாதிப்புகள் இருக்கு. சோ எப்பயுமே நம்மளுக்கு போதுமான அளவு 3 இருந்து 5 லிட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய மாதிரி தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களோட உடம்பே ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும்.